Hi students, welcome to Easy Max 360. இன்னைக்கு நம்ம 12th Max Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் எக்ஸாம்பிள் 1.13 பற்றி தான் பார்க்க போகிறோம். Reduce the matrix to a row echelon form. அதாவது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம வந்து ரோ எஷலான் ஃபார்முக்கு என்ன செய்ய போகிறோம்னா மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்ரிக்ஸை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரோ எஷலான் ஃபார்மில் இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம வந்து புதுசாக கிடைக்கிற ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்காது, ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஈக்குவல் சிம்பிள் போடலை, ஜஸ்ட் ஈக்குவலண்ட் அப்படின்ற சிம்பிளை நம்ம போட்டுக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ண வேண்டியது என்னென்னா இதில் வந்து ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ ரோ எஷலான் ஃபார்முக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் ஜீரோவாக மாற்றிக்கணும். இந்த இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இப்போ -6 இந்த இடத்த நம்ம ஜீரோவாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், இப்போ R2 அதாவது இந்த ரோவை R2ல் இந்த நம்பர் ஜீரோவாக மாறணும் அப்படின்னா இதுக்கு கூட இந்த ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி -6 இருக்கா. ஸோ இந்த இதுக்கு கூட இந்த 3 கூட நம்ம ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். இது R1 எலமெண்ட், இது R2 எலமெண்ட். நம்ம ஆட் பண்ணும்போது -6 + 6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈக்குவல் டு 0 என்ன செஞ்சிடணும்னா கிடச்சிரும். அதனால தான் என்ன பண்ணுறோம், R2வில் என்ன பண்ணுறோம், R2 + 2R1 அதாவது R1ல் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ஒவ்வொன்றையும் கரஸ்பாண்டிங்காக இதோட ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, இந்த இடம் நமக்கு 0வாக கிடைக்கிது. இப்போ இது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எதாக மாறும், 6ஆக மாறும். இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2ஆக மாறும். இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4ஆக மாறும். இனி என்ன செய்யணும், இது கூட 2R1, இது ஆக்சுவலாக 2R1 நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி இது R2 கூட இந்த ரெண்டையும் என்ன செய்ய பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 6 - 6 ஆட் பண்ணால் என்னது, 0 கிடைக்கிது. அடுத்து இந்த 2 - 2 என்னது, 0. அடுத்து 4 + 4 தான். ஸோ அதனால் என்னது 8 நமக்கு கிடைச்சிருது. சரி, அடுத்து தேர்ட் ரோலையும் என்ன செய்யணும்னா இந்த 3க்கு ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா எலமெண்ட்டையும் 0வாக மாற்றணும், அப்படி தானே. ஸோ கீழேயும் நம்ம என்ன செய்யணும், 0வாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். கீழே மாற்றணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி -3 இருக்குது, ரொம்ப ஈஸி. இங்கே என்ன இருக்குது, 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலே இந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ R3யில் என்ன பண்ணுறோம், R3 + R1. ஸோ இந்த R3யையும் R1யையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிடுறோம். ஸோ -3 + 3 0, 1 - 1 0, 2 + 2 என்ன ஆகிடுது, 4 ஆகிடுது. அடுத்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, ஆக்சுவலாக ரோ எஷலான் ஃபார்ம்னாலே என்னது ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்ம். ஸோ இன்னும் நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் என்னது, 8. ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 8 இருக்கிறனால இதுக்கு கீழே உள்ள நம்பரையும் என்ன செய்யணும், 0வாக மாற்றிடுறது பெஸ்ட்டு. ஸோ அடுத்து என்னது, அதுக்காக இந்த கீழே இதை 0வாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த இடத்துல இந்த R3யில் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. என்ன பண்ணிடலாம், இங்கே ஆல்ரெடி 0 0 இருக்கிறனால 0 0 சப்ராக்ட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் எப்படினாலும் இந்த இடத்துல 0 தான் வரப்போகுது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். R3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதில் 8 மைனஸ் பண்ணால் இந்த இடம் 0வாக மாறிடும். அதுதான் பண்ண போகிறோம். ஸோ R3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடம் 0, இந்த இடம் 0, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகிடும். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 2R3 - இது R2
இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 0 0, 8 மைனஸ் 8 0. மீதி அந்த R1 R2 எல்லாத்தையுமே அதே மாதிரி எழுதிடணும். இது அப்படியே இங்கே எழுதிடணும், இது அப்படியே எழுதிடணும். இங்கே இந்த R3 மட்டும்தான் இங்கே சேஞ்ச். R3 மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நிறைய மெத்தடில் நம்ம மாற்றி மாற்றி பண்ணி கூட இந்த மாதிரி கடைசியாக இந்த ரோ எஷலான் ஃபார்ம் நம்ம கொண்டு வர முடியும். இது வந்து யூனிக்காக இதுதான் ஆன்சர், இப்படி தான் வரணும், இதில் 3 தான், இதில் 8 தான், அந்த மாதிரி கிடையாது. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ரோ எஷலான் ஃபார்முக்கு கொண்டு வந்தால் போதும். இது வந்து ரொம்ப யூனிக்கான ஃபார்ம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல 0 கொண்டு வருவாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல 0 கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதனால் எப்படி பண்ணாலும் நமக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்மாக கடைசியில் என்ன செய்யணும், வரணும். திஸ் இஸ் எ ரோ எஷலான் ஃபார்ம் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். இது வந்து என்னது, ரோ எஷலான் ஃபார்ம். இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ரோ எஷலான் ஃபார்ம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ R1 எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா இது நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே உள்ள இந்த ரெண்டையும் 0வாக மாற்றணும்னா R2வை இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி எழுதுகிறோம். R3யை இந்த மாதிரி R3 ரோ 3 எலமெண்ட்ஸையும் ரோ 1 எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்டு ஸ்டெப் என்னது, தேர்டு ஸ்டெப்பில் இதில் நான் ஜீரோ எலமெண்ட் 8, ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 8. ஸோ அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்டையும் 0வாக மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்த 0வாக மாற்றணுன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணி நமக்கு ரோ எஷலான் ஃபார்ம் கிடச்சிருது. இதில் இன்னும் ஒரு நோட் இருக்குது. அதாவது கொடுத்துருக்கிற இப்போது அதான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ரோ எஷலான் ஃபார்ம். இதுதான் நமக்கு கடைசியாக இங்கே கிடச்சது. இதை இன்னும் கூட என்ன செஞ்சுக்கலாம், சிம்பிளிஃபைடாக எழுதிக்க முடியும். இந்த செகண்ட் ரோ R2வை வந்து 8ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எழுதிக்கிறோம். இதை டிவைட் பண்ணி 1ன்னு மாற்றி இதை எழுதுகிறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்யலாம். இந்த ரோ எஷலான் ஃபார்மை வந்து நம்ம எவ்வளோ வேணால் இதுதான் கடைசி ஆன்சர், இதுதான் கடைசி ஆன்சர் அப்படின்ட்டு இல்லை. நம்ம எப்படி வேணால் செஞ்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி ரோ எஷலான் ஃபார்முக்கு கொண்டு வந்தால் போதும். அதனால தான் இந்த ரோ எஷலான் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் நாட் நெசசரிலி யூனிக். எப்போவுமே யூனிக்காக ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் செய்கிறம்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஆன்சர்ஸ் வரும். இதை தான் சொல்கிறாங்க. எப்போவுமே இந்த ரோ எஷலான் ஃபார்ம் வந்து யூனிக் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.